ಮೂಷಿಕವಾಗನ ಮೋದಗಸ್ತ ಸಾಂಬರಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಶೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರ ಬುದ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ಜೈ ಗಣೇಶ பாகிமாம். ஸ்ரீ கணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நேயர்கள் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் நல்லபடியாக பொங்கி உங்களுடைய உள்ளம், உங்களுடைய மனிதர்கள், உங்களை சேர்ந்தவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் நல்லபடியாக இருக்கணும்னு பிரார்த்தித்து வாழ்த்தும் தெரிவிக்கிறோம். அனைத்து நேயர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்கார் ஐயா ஹரிஹர சர்மா ஐயா. இப்போ விஸ்வாவசு வருஷம் தை மாதத்தினுடைய பலன்கள் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டத்தை தை மாதம்னு சொல்கிறோம். சரி, இப்போ ஐயா கிட்ட கேட்போம், இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத கேட்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை, வழக்கு மொழியாகவும் சொல்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும். மார்கழி பிறந்து முடிஞ்சு தை பிறக்குது. தை பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நம்மளோட ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. தக்ஷணாயனம் முடிஞ்சு உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த உத்தராயண புண்ணிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தேவர்களுடைய பகல் பொழுதை குறிக்கக்கூடியது உத்தராயண புண்ணிய காலம். தக்ஷணாயனம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தேவர்களுடைய இரவு பொழுதை குறிக்கக்கூடிய காலகட்டங்கள். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க, உங்களுக்கு மகரத்திலேருந்து கடகம் வரையிலும் உத்தராயண புண்ணிய காலகட்டங்கள். இதில் சூரியன் பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள். பொறுத்தளவுக்கு தை பிறந்து சித்திரையில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் தான் பரிகார பூஜைகள், பரிகார ஹோமங்கள் மற்றும் ஆலயங்களில் உள்ள சிறப்பு வழிபாடுகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள். இதுக்கு முன்னாடி இருந்து தட்சிணாயன புண்ணிய காலம். தட்சிணாயன புண்ணிய காலத்தில் சூரியன் நீச்சம் அடைகிறாரு துலாத்தில். அதனால் இந்த பரிகார காரியங்கள், எப்பொழுதுமே பரிகார காரியங்கள் செய்யும் பொழுது சூரியன் பலம் பெறும் காலகட்டங்களில் நாம் செய்கின்ற பரிகாரங்கள் பலன் தரும். அடுத்தது, இவர் தேவர்களுடைய பகல் பொழுதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நாம் என்ன காரியம் நினச்சி பரிகாரம் செய்கிறோமோ அந்த பரிகாரம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படியேற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்கள் இந்த தை பிறக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும். 15/1/2026 12/2/2026 வரலும் தை மாதம் பிறக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஆரம்ப நாள் அப்படின்றது பொங்கல். பொங்கல் அப்படின்றாக்க பொங்கலுக்கு முன்னாடி போகி. போகி அப்படின்றது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் நம்மளுடைய தமிழர் மரபு. அப்படியேற்பட்ட போகி முடிஞ்சு பொங்கல் தொடங்குது. இந்த பொங்கல் தொடங்கக்கூடியது அப்படின்றது குருவோடைய வாரமான வியாழக்கிழமையில் பரம பவித்திரமான திதியான துவாதசி திதியில் கேட்ட நட்சத்திரத்தில் சுக்கிர ஹோரையில் நாம் பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் சொல்லிடுறோம். நம்ம அத்தனை நேயர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குமா? பயனுள்ளதாக இருக்கும். பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் சுக்கிர ஹோரை. காலையில் 9:30 AM - 10:30 AM பொங்கல் பானை வச்சு வழிபட வேண்டிய நேரம். சூரிய பகவானை வழிபட வேண்டிய நேரம் அப்படின்றதும் இந்த காலகட்டங்கள். அப்போ இப்படி ஏற்பட்ட பரம பவித்திரமான காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது. இதில் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ தினங்களை பார்த்துட்டு அடுத்தது கிரகங்களுடைய பொசிஷனை பார்க்கலாம். அப்போ மாதம் பிறக்கும்பொழுதே பொங்கல் பிறக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16/1/2026 அன்னைக்கு பிரதோஷ வழிபாடு. அது தவிர கணு. இந்த கணு அப்படின்றது வீட்டில் உள்ள ஆண்கள் நல்லா இருக்கிறதுக்காக பெண்கள் வைக்கக்கூடியது கணு பொங்கல் அப்படின்றது பேர். அதே போல் நம்மளுடைய வளர்ப்பு ஜீவனான மாடுகளுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய மாட்டுப்பொங்கல் மற்றும் கரிநாள் அப்படின்றது 16/1. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அமாவாசையிலேயே விசேஷமான அமாவாசை தை அமாவாசை. அந்த தை அமாவாசை அப்படின்றது 18/1/2026 நம்மளுடைய பித்திருக்கள் காரியம் செய்யக்கூடிய காலகட்டங்கள். தை அமாவாசை, மாலையபக்ஷம் மற்றும் ஆடி அமாவாசை. அப்போ பித்திருக்களுக்கு உண்டான காரியங்கள் செய்யக்கூடிய தை அமாவாசை பரம பவித்திரமான அமாவாசை 18/1/2026. இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 25/1/2026 ரத சப்தமி. அதே போல் 26/1/2026
எல்லா மக்களுமே எதிர்பார்க்கக்கூடியது. ஒரு காணி நிலம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் 26/1/2026. அதுவும் பர்டிகுலராக போட வேண்டிய நேரம் அப்படின்றது 9:52 AM லேருந்து 11:22 AM வாஸ்து பூஜை போட்டாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீட்டில் உள்ள தடங்கல்கள் அத்தனையும் விலகும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 1/2/2026 பௌர்ணமி மற்றும் தைப்பூசம். இந்த தைப்பூசம் அப்படின்றது வள்ளலார் ஜோதி ஏற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது தைப்பூசம். இப்படி ஏற்பட்ட உன்னதமான காலகட்டங்களில் தை மாதம் பிறக்குது. சரி, இந்த காலகட்டங்களில் கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 3ஆம் வீடான மிதுனத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடமான சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 9ஆம் இடமான தனுரில் சுக்கிர பகவான் இருக்கார். அதை தவிர மகரத்தில் சூரியன் புதன் செவ்வாய் இருக்காங்க. இதை தவிர கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனியும் ராகுவும் இருக்கிறாங்க. இப்படி ஏற்பட்ட பரம உன்னதமான காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது. இப்போ நாம் பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன தீய பலன்கள், அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் எல்லாரையும் பார்க்க போகிறோம். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, கடகம் அப்படின்னாலே புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் கொண்டது கடகராசி. கடகராசியின் அதிபதி அப்படின்றது மனோகாரகனான சந்திரன். இப்போ கடகராசிக்காரங்களுக்கு கடந்த டிசம்பர் 2023 அஷ்டமத்தில் சனி ஆட்டி படைக்குது. கூட ராகுவும் சேர்ந்து ஆட்டி படைக்கிறார். என்ன சாமி இப்படி இருக்கும், தை மாதம் பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னீங்களே, கண்டிப்பாக வழி பிறக்கும். எப்பொழுதுமே சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கிடக்க சற்றேறக்குறைய 2.5 வருஷம் ஆகும். அப்போ இந்த 9 பாதத்தை பருக்கும்போது சற்றேறக்குறைய 90 நாள் ஒரு நட்சத்திரத்திலேருந்து ஒரு நட்சத்திரத்துக்கு போகிறது. அப்படி ஏற்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டமத்து சனி விலகக்கூடிய காலகட்டங்கள் 6/3/2026. நாம் பார்க்குறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்க்குறோம். 6/3/2026. அப்போ இந்த தை பிறக்கும்பொழுதே இத்தனை நாள் கடந்த காலகட்டங்களில் கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் கண்டிப்பாக இழந்தது அத்தனையும் பெற செய்யக்கூடிய காலகட்டங்கள். இழந்த அத்தனையும் பிறந்து அஷ்டமத்தில் இழந்தோம். மானம், மரியாதை, பொருளாதாரம் எல்லாத்தையும் இழந்தோம். இது எல்லாத்தையுமே இந்த 90 நாளில் ரீகெயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே 7.5 சனியாக இருக்கட்டும், அர்த்தாசிரம சனியாக இருக்கட்டும், அஷ்டமத்து சனியாக இருக்கட்டும், இது எல்லாமே பொறுத்தளவுக்கு அவர் போகும்போது நன்மையை செய்துட்டு போவார். இதை தவிர குரு மாறக்கூடிய காலகட்டங்களும் மே மாதம் மாறக்கூடிய காலகட்டங்கள். அவர் 40 நாளைக்கு முன்னாடி நல்லதை செய்வார். அப்போ கடந்த காலகட்டங்களில் பட்ட அவதிகள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள். சரி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் எல்லாமே இருக்கிறாங்க. கடகத்துக்கு பொறுத்தளவுக்கு சனி பகவானோட வீடு அப்படின்றது பொறுத்தளவுக்கு பகை பெற்ற வீடு. அங்கே ஏற்கனவே சனி பகவானோட தகப்பனான சூரியனும் இருக்கிறார். இந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் பார்ட்னர் பிஸ்னஸ் செய்யக்கூடிய காலகட்டங்களாக இருந்தாக்க பார்ட்னர்னால் ஏமாற்றப்படக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. அதனால் இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு பார்ட்னரை பெரிய அளவுக்கு நம்ப வேண்டாம். நீங்கள் பார்க்குற தொழிலில் நேரடியாக மேற்பார்வையிடுங்க. அதே தவிர பெருங்கொண்டம் முதலீடு போட வேண்டாம். ஏன்னா 12ல் தனக்காரனான குரு வக்ரம் பெற்றிருக்காரு. பெருங்கொண்டம் முதலீடு போட்டால் இந்த தை மாதத்தில் போட்டால் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார சில கருத்து வேறுபாடுகளும் இந்த தை மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எச்சரிக்கையாக இருந்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இதை தவிர 8ஆம் இடத்துல பொறுத்தளவுக்கு மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு புதன் மாறுறாரு, சுக்கிரன் மாறுறாரு. அப்போ அவர் குரு பார்வை படுது. அப்போ அந்த குரு பார்வைப்படும்போது ராசிக்கு 8ஆம் இடம் வலுப்பெறுது. ராசிக்கு 8ஆம் இடம் வலுப்பெறக்கூடிய காலகட்டங்களில் ஏற்கனவே சனி பகவானும் ராகு பகவானும் அங்கே இருக்கிறாங்க. அப்போ 8ஆம் இடம் வலும்போது மறைவு ஸ்தானங்களிலிருந்து பணக்கூடிய வரவுகள் உண்டு. எப்படி மறைவு ஸ்தானம் அப்படின்னாக்க லாட்ரி, ரேஸு, அதே போல் ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில் ஏற்றம் இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பல நற்பலன்கள் இருக்கும். இருந்தாலும் நம்ம எல்லாமே சொல்கிறது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு பலன் சொல்கிறோம். அது சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இது என்னென்ன நன்மைகளை செய்யும் அப்படின்றத KS ஐயங்கார் அவங்க விளக்குவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சூரியன், செவ்வாய் இருக்கா. அதனால் பார்த்தோம்னா எதிர்பாலினத்தவரோட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது.
இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 5 அதிபதினு சொல்லக்கூடியவர், அதாவது 5 அதிபதி மிகப்பெரிய யோகர். அவர் வந்து உச்சம் பெற்று 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமான வெற்றியை அடைய போகிறீங்க. அதை தவிர பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்தின் அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இல்லை பார்ட்னர்னுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய உடல் உழைப்பை வைத்து நிச்சயமான ஒரு வெற்றியை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சூரியன் மற்றும் செவ்வாய் 7ஆம் இடத்துல இந்த மாதம் மொத்தமே இருக்கார். அதை தவிர வந்து பார்த்தோன்னா புதனும் சுக்கிரனும் வேறு இருக்கா. உங்களுடைய ராசிக்கு 4-11 அதிபதி. அதை தவிர புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு 3-12 அதிபதி. அதனால் எழுத்து பணிகளில் இருக்கிறவங்க, அதை தவிர எழுத்து பணியில் இருக்கிறவங்க, வயல்வெளிகள் வச்சுருக்கிறவங்க, தண்ணீர் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறவங்க, பால் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க, டிரைவர்ஸு, ஃபுட் கேரியர்ஸு, அதாவது சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, திடீரென்று மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, அவருடைய வருமானம் ரெட்டிப்பாகவோ 3 மடங்காகவோ வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். இருந்தாலும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு தொல்லைகளை கொடுப்பால். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரியான நேரத்திற்கு போய் சேர முடியாத அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்துல போய் புதனும் சுக்கிரனும் போய் 8ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போது புதன் வந்து 27/1/2026, சுக்கிரன் 7/2/2026 வந்து 8ஆம் இடத்துக்கே போகிறார். சனி, சுக்கிரன், புதன், ராகு நல்ல ஒரு காம்பினேஷன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவ்வளவு நாளாக வந்து எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர்னு உங்களுக்கு பண குவியல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா குருவினுடைய பார்வை வேறு இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஏற்றமான காலகட்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. தாயின் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளோட சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் மூலியமாக ஒரு இணக்கமான சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சில முயற்சிகள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நாங்கள் வலியுறுத்துகிறோம். அந்த நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் என்னென்ன செய்ய வேண்டாம், அதை தவிர வந்து உங்களுடைய தசாபுக்தி அந்தளவு விசேஷமாக இல்லைன்னா எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலான்றதை நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது கடகராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு 21/1/2026 மற்றும் 22/1/2026 மற்றும் 23/2026 23/1/2026 இந்த 3 தினங்களும் சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னாக்க உங்களுடைய ஜனன சந்திரன் கோல்சாரத்தில் 8ஆம் இடத்துக்கு போகிறது. அதுக்கு பேர் சந்திர ஆஷ்டமம். சந்திரனுடைய ஒளி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் எடுக்கிறது, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் செல்கிறத தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். சரி, அதே போல் இந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு திசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு புராதான ஈஸ்வரன் கோயிலில் நவகிரகத்தில் உள்ள சந்திர பகவானை வழிபடணும். சந்திர பகவானை வழிபடக்கூடிய நாள் அப்படின்றது திங்கட்கிழமை. அதுவும் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமையில் திங்கள் ஹோரை அப்படின்றது, சந்திர ஹோரை அப்படின்றது கார்த்தால 6-7. இந்த காலையில் 6 to 7 நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் சந்திர பகவானுக்கு 3 நெய் தீபம் மற்றும் 9 பிரதட்சணம் பண்ணுங்கள். அதே போல் அங்கே உள்ள பூசாரிக்கோ, அங்கே உள்ள ஐயருக்கோ ஏதாவது ஒரு பொருள் தானம் பண்ணுங்கள், இல்லை பணதானம் பண்ணுங்கள். ஒன்று. அதுக்கு அடுத்தது, இந்த காலகட்டங்களில், இடைப்பட்ட காலகட்டங்களில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகருக்கு பால், பன்னீர், இளநீர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி கொடுங்க. இதை தவிர பார்த்தோம்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு கோசாலைக்கு போயிட்டு அங்கே உள்ள பசு பராமரிக்கக்கூடிய இடத்துக்கு பேர் கோசாலை. அந்த கோசாலையில் உள்ள கோவுக்கு அகத்திக்கீரை, புல், வைக்கோல் அந்த மாதத்துக்கு உண்டானதை வாங்கி கொடுத்துக்கிட்டு வாங்க. இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு வேத பாடசாலைக்கு போயிட்டு அந்த வேத பாடசாலைக்கு ஒரு மாதத்துக்கு உண்டான மளிகை சாமான்களை வாங்கி கொடுங்க. வேதத்தை ரட்சிக்கும்போது, கோபை ரட்சிக்கும்போது நம்மளுடைய வரக்கூடிய சங்கடங்கள், வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் எப்படி சூரியனை கண்டா பனி விலகுமோ அதை மாதிரி விலகும். சரி, ஒரு சில பேருக்கு இந்த கடகராசி என்பவர்களுக்கு மாதத்தின் மொத்த பலன்களை கன்க்ளூஷனாக சொல்லக்கூடியது நம்மளுடைய அஸ்ட்ரோ KS சேகரவங்க இப்போ கன்க்ளூஷனாக சொல்லுவாங்க. ஐயா, கடகராசியை பொறுத்த
பொறுத்தவரை நல்ல ஒரு ஏறுமுகமான காலம், ஏற்றமான காலம். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். புதிய தொழில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழிலில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மூத்த சகோதரர்களோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கும், பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் உங்களுடைய ராசிக்கு தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. பேச்சில் ரொம்பவுமே ஜாகிரதையாக இருங்க. 2ஆம் இடத்துல கேது பகவான், அதனால் பேச்சில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எடுத்த காரியங்களை கொஞ்சம் பொறுமையாக செய்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா 6ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே கொஞ்சம் சிறு சிறு தொல்லைகள் கொடுக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இந்த காலகட்டத்தில் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலும் 8ஆம் இடத்துல போய் சனி பகவான் இருக்கிறதும், இந்த மாதம் மொத்தம் பார்த்தோம்னா சனி பகவான் 8ஆம் இடத்துல அஷ்டமத்து சனியில் இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாகிரதையாக போகிறது நல்லது. அதை தவிர சட்டங்கள் என்ன கவர்மெண்ட் சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி கடைபிடித்து போகிறது ரொம்பவும் நல்லது. தேவையற்ற பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் 80% மாற்றங்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருஷம் தை மாதம் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.